எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு 6 வயசு பையன் இருக்கான், ஸ்பெஷல் சைல்டாக இருக்கான். இப்போ அவனுக்கு வர்மா அப்பா பார்த்தாங்க. பார்த்தப்போ காய்ச்சல்லேருந்து அவனுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த டைம் என்ன வரும்னே தெரியாது. ஃபிட்ஸ் வரும், வீசிங் அதிகமாகும், ஃபீவர் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே வர்மா தூண்டுதல் முறை புள்ளிகள் மூலயமா எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேயே நான் இப்போது அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே என்னால் சரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கு. அதை சரி பண்ணியும் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறேன். அதை செஞ்ச பிறகு அவன் எப்பவும் போல் இயல்பாக ஆகிடுவான் குழந்தை. இப்போ நெக்ஸ்ட் லெவல் அவனை எப்படி நிற்க வைக்கிறது, எப்படி பேச வைக்கிறது, அவனுக்கு நல்லா கழுத்து எப்படி நிப்பாட்டுறது, இதுக்கெல்லாம் அடங்கல் போட்டாக்கா நல்லா அது புள்ளிகள் செயல்படும்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வர்ம புள்ளிகள் மட்டுமே தான் பயன்படுத்துவேன். அடங்கல்னாக்கா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இப்போ முறையாக கிளாஸ்க்கு வந்த பிறகு இதுவும் ஈஸியாகவே செய்ய முடியும் அப்படின்ட்டு கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த அடங்கல் போடுறதுல பயம் இல்லை. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வாமிட்டிங்கு கூடவே விக்கலும் வந்தது. அப்பா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் அதுக்கான புள்ளியை போட்ட உடனே ஸ்டாப் ஆச்சு. இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இனிமே அவனுக்கு எல்லா ப்ராப்ளத்தையுமே நான் இதுலேயே சரி பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு அதாவது ஃபிக்ஸ் வரும்போது நிறைய சிம்டம்ஸ் வரும். அந்த ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கும் கண்ணு மேலே பார்த்தா என்ன பண்ணுறது, கண்ணு துடிச்சா என்ன பண்ணுறது, கை இழுத்தா என்ன பண்ணுறது, கால் இழுக்கிறதுக்கு என்ன புள்ளி போடணும், இது எல்லாமே என்ன அடங்கல் போடணும், அது எல்லாமே அடங்கல் கிளாஸ்லேயே நான் முக்கால்வாசி தெரிஞ்சுக்க முடியுது. இதை ரொம்ப எளிமையாகவும் நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கும் பிரதாப்பப்பா ரொம்பவே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையாக பேசுகிறதுன்னா அதுக்கு அப்போ தான் காரணம். உண்மையிலே நன்றிப்பா.